ஆரம்பிக்கலாமா? தாய் வீட்டு யூடியூப் சேனல் பிரசன்ட். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இயற்கை எழில் கொஞ்சம் மாரநேரி கிராமத்தில் குடிகொண்டுள்ள பசுபதீஸ்வரர் ஆலயம் இன்று பிரதோஷ நாள். இக்கோவிலில் வலது பக்கத்தில் விநாயகர் ஆலயமும், அவரை தாண்டி சென்றால் அவரது தம்பி சுப்பிரமணியனை காணலாம். அங்கு அவர் மட்டுமல்ல, வள்ளி தெய்வானையுடன் பார்க்கலாம். கோயிலில் இடதுபுறத்தில் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளை தரிசிக்கலாம். இங்கும் ஸ்ரீரங்கத்தில் உள்ளதை போல சைனத்தில் இருப்பதை இங்கு கண்கொள்ளா காட்சியாக பார்க்கலாம். வடக்கு நோக்கி இருக்கும் சிவதுர்க்கையின் தரிசனத்தை காணலாம். துர்க்கையை அடுத்து சண்டிகேஸ்வரரை காணலாம். சுற்றுப்பிரகாரம் இயற்கையின் அரவணைப்பில் இருப்பதை காண இரு கண்கள் போதாது. கோவிலில் சன்னதிக்குள் வந்தால் சூரியன் பைரவர் இவர்களோடு நவகிரகத்தையும் காணலாம். சிவகாமசுந்தரி அருள் பாலிப்பார். புறத்தில் பல்லவர் கால கணபதியும் சரஸ்வதியும் உள்ளனர். வலது பக்கம் திரும்பினால் பல்லவர் கால விஷ்ணு துர்கையும் நடராஜனையும் காணலாம். மூல சன்னதிக்குள் பசுபதீஸ்வரர் காட்சி தருகிறார். தற்போது விழாவின் கதாநாயகனான நந்தீஸ்வரனுக்கு அபிஷேகம் நடைபெற உள்ளது. சகலரும் நன்மை பெற ஜலத்தால் அபிஷேகம் நடக்கிறது. திருமணங்கள் கைகூட திருமஞ்சன பொடியில் அபிஷேகம் நடைபெறுகிறது. மகாலட்சுமி வீட்டிற்கு வர மஞ்சளால் அபிஷேகம் நடக்கிறது. தஞ்சையில் பெரிய கோவிலில் இருக்கும் நந்தீஸ்வரன் அபிஷேகம் போல இங்கு இவருக்கும் நடைபெறுகிறது. அர்ச்சகர் ஓத நரசிம்மாவில் அபிஷேகம் நடக்கிறது. தேங்கி நிற்கும் செல்வத்தை நம்மை தேடி வர தேனால் அபிஷேகம் நடக்கிறது.
சிவந்து போன கால்கள் இளைப்பாற செவ்விளனியால் அபிஷேகம் நடக்கிறது. நம் பஞ்சத்தை போக்க பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் நடக்கிறது. மாடோட்டியினும் முகநாத நந்தி என்ற உத்தமணி நந்தி இது. நகரத்தார் போற்றுகின்ற உத்தமணி நந்தி இது. நகரத்தை வளர்த்து வரும் நான்மறையின் நந்தி இது. நகரத்தை வளர்த்து வரும் நான்மறையின் நந்தி இது. பாலகனும் பண்பட பாலால் அபிஷேகம் நடக்கிறது. தனலட்சுமி கூடி வர தயிரால் அபிஷேகம் நடக்கிறது. சந்தானமும் கூடி வர சந்தனத்தால் அபிஷேகம் நடக்கிறது. मृत्युंजयाय रुद्राय नीलकंठाय संभवे अमरदेशाय सर्वाय महादेवाय नंदीश्वराय कर्पूराय ओम शिवाय नमः शिवाय ओम शिवाय शंकरा ओम शिवाय गणे सुंदरेश ओम शिवाय शंकरा गणे सुंदरेश ओम शिवाय शंकरा गये चैतवरे ओम शिवाय शंकरा गये चैतवरे ओम शिवाय शंकरा
இப்போது அர்ச்சகர்களால் பொன்னாடை நந்தீஸ்வரருக்கு போர்த்தப்படுகிறது. அது மட்டும் போதுமா? மணிமாலையும் அணிவிக்கப்படுகிறது. அதோடு மலர் மாலையும் சேர்த்து அலங்கரிக்கப்படுகிறது. ஆசிதரும் வல்லலே நீ ஓம் சிவாய சங்கரா, ஆசிதரும் வல்லலே நீ ஓம் சிவாய சங்கரா, சசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா. சந்தன காப்பு செலுத்துவதை பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. அர்ச்சனைக்கு வேண்டிய தாம்பூலங்கள் குவிந்து கொண்டிருக்கிறது. கணிகள் விளக்கேற்றி வழிபடுகிறார்கள். பக்த கோடிகள் நந்தீஸ்வரனை துதிபாடி வழிபடுகிறார்கள். ஆலய மணி ஒலிக்க, வாத்தியங்கள் முழங்க, அர்ச்சனை நடக்கிறது சிவனுக்கு. இந்த சிவபாலனுக்கு ஆர்வம்தான் அதிகம். இறைவனுக்காக அடிக்கிறான். அர்ச்சகர்கள் தீபாராதனை செய்வதை காணலாம் நந்தீஸ்வரனுக்கு. உபயதாரர்கள் தன் குடும்பத்திற்கு அர்ச்சனை செய்வதை காணலாம்.
இக்கோவிலில் ஒரு சிறப்பு அம்சம் உள்ளது. தொடர்ந்து 48 பிரதோஷத்தை காண வரும் பக்தர்களுக்கு கடன் தொல்லை நீங்கவும், திருமணங்கள் கைகூடவும், கவலைகளை போக்கி சந்தோஷத்தை நிறைவேற வைக்கிறது. இப்போது பஞ்சதீப ஆராதனை மக்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. பக்த கொடிகள் தங்களால் இயன்றதை மக்களுக்கு தானமாக கொடுக்கிறார்கள். இங்கு திருமாங்கல்யங்கள் சுமங்கலிகளுக்கு தானமாக வழங்குவதை காணலாம். இன்று உபயதாரர்கள் மக்களுக்கு பிரசாதமாக புளியோதரை, சுண்டல் மற்றும் பஞ்சாமிர்தத்தை வழங்குவதை காணலாம். பிரசாதத்தை பெறுவதற்கு இந்த பாலகன் தட்டை வழங்குகிறான். சிவனின் அருளை பெற இக்கோயிலுக்கு வாருங்கள்.